வணக்கம். அமெரிக்காவினுடைய பொருளாதார சுமையும் 11 டிரில்லியன் டாலர்களை வருடாந்தம் வட்டியாக செலுத்த வேண்டிய நிலையும் அமெரிக்காவினுடைய படைத்துறைக்கும் அமெரிக்காவினுடைய மருத்துவத்துறைக்கும் ஏற்படுகின்ற 2 பெரும் பகாசுர தொகைகளுக்கு சமமானதாக அமெரிக்கா கட்ட வேண்டிய வருடாந்த வட்டி இருக்கின்றது. உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கடன் நாடு எங்காவது இருக்கின்றதா என்று தேடினால் எங்குமே கிடையாது என்று காஸ்பர் ஷோடர் டென்மார்க்கினுடைய DR1 தொலைக்காட்சியினுடைய பொருளாதார நிபுணர் எழுதியிருக்கின்ற கட்டுரை இன்றைய காலை நேரத்தில் அமெரிக்காவை மட்டும் அல்ல, கடனில் வாழ்ந்து மாதா மாதம் கடனையும் வட்டியையும் கட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்ற உலக குடும்பங்கள் ஒவ்வொருவரும் அமெரிக்கா இழைத்த தவறுகளை பார்த்து நாடுகளும் மக்களும் திருந்திக் கொள்வதற்கு இதில் பல உன்னதமான புள்ளிகள் இருக்கின்றது. அதனால் ஒரு விடயத்தை பல விதமாக உலகம் பார்க்கின்றது. இதில் யுனிக்கான ஒரு பார்வை இருப்பதனால் இந்த செய்தியின் அந்த அம்சங்கள் நமக்கும் தேவை என்பதனால் தரப்படுகின்றது. முதலாவது, காஸ்பர் ஷோடர் கூறுகின்ற பொழுது, ஒரு நாட்டில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் எல்லாம் பிழையான சட்டங்களாக இருந்தால், இயற்றப்படுகின்ற சட்டங்கள் பெரும்பான்மை வாக்குகளினால் வெற்றி பெற்றாலும் கூட அந்த சட்டங்கள் பிழையானது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரே ஒரு வழி, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய கடன் சுமையிலும் அதல விதல பாதாளத்திலும் அது வீழ்ந்து கிடக்குமாக இருந்தால், அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இருந்து இயற்றுகின்ற சட்டமானது பொருளாதார வெற்றியை தரவில்லை என்பதை கண்டுபிடிக்கலாம். அமெரிக்க அதிபரனுடைய ஒன் பிக் பியூட்டிஃபுல் ஆக்ட் என்று கூறப்படுகின்ற ஒரு சட்டம், இந்த சட்டத்தை போல பல சட்டங்களை இரவு படுக்கையில் தூங்கிய பின்னர் எழும்பி வந்து இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இல்லை அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று சட்டங்களை திடீர் திடீரென இயற்றி குப்பை போல போட்டிருக்கின்றார்கள். அந்த சட்டங்களினால் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் எப்படியான வருமானத்தை தந்தது, அவற்றினால் லாபம் கிடைத்ததா என்று பார்க்காமல் மீண்டும் இன்னொரு சட்டமும் மக்களினுடைய வரி பணத்தை அந்த சட்டங்களை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கி படுதோல்வி அடைய செய்வதன் மூலமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி பருவத்தில் கடனினுடைய அளவை 100% உயர்த்தி இருக்கின்றார். அவர் தேர்தலில் 2016 ஆண்டு போட்டியிட்ட பொழுது கூறிய ஒரே ஒரு வாசகம், அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர்கள் சரியானவர்கள் அல்ல, பொருளாதாரத்தை அவர்களுக்கு நடத்த தெரியாமல் இருந்திருக்கின்றது, நான் மட்டும் அதிகாரத்திற்கு வருவேனாக இருந்தால் 8 வருடங்கள் தனக்கு தருவீர்களாக இருந்தால் அப்பொழுது கடனாக இருந்த 19.9 டிரில்லியன் டாலர்களையும் கடன் அளித்து அமெரிக்காவை மீட்டெடுப்பேன் என்பதுதான் அவருடைய பொருளாதார வாக்கு மூலமாகவும் அரசியல் பிரவேசமாகவும் கடனை அடைப்பார் என்ற நம்பிக்கையும் தான் அமெரிக்க மக்கள் இவரை வெற்றி பெற செய்ய காரணமாக அமைந்தது. ஆனால் நடந்தது என்ன? 19.9 டிரில்லியன் டாலர் கடனில் வந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது 40 டிரில்லியன் டாலராக அதை உயர்த்தி இருக்கின்றார். 74,000 பில்லியன் குரோனர்கள் மேலதிகமாக இவருடைய ஆட்சியில் நஷ்டமும் கடனும் ஏற்பட்டிருக்கின்றது. இவருக்கு முந்தைய ஜோ பைடன் சிறந்தவரா என்றால் அவரும் இவரை போன்றவர் தான். அவர் 54,000 பில்லியன் குரோனர்களை இருந்த கடனை விட அதிகமாக ஏற்றிவிட்டு சென்றிருக்கின்றார். எனவே இவர்கள் ஒவ்வொருவரும் அதிகார கட்டிலுக்கு வருகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய கடன் சுமையை உயர்த்தி செல்வதே அல்லாமல் இவர்களுடைய ஆட்சியிலே அமெரிக்க கடன் சுமை குறைந்தது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஆட்சியை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய கடன் இன்று சின்னஞ்சிறிய டென்மார்க் போன்ற நாடுகளுக்கு பலத்த அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். டென்மார்க்கிற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் டாலர் இல்லை, நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கென்று கூறுகின்ற நாடுகளும் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவினுடைய டாலர் பொருளாதாரம் அடிவாங்கி கடனில் கிடக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற பிரதிபலிப்புகள் எல்லாம் உலகளாவிய ரீதியில் எல்லோருடைய மடிகளையும் அது பாதிக்கும் என்றும், ஏற்றுமதியை செய்ய முடியாத சூழ்நிலையும், வேலை நீக்கங்களை வழங்க வேண்டிய சூழலையும், வேலையிலிருந்து விலத்தப்பட்டவர்கள் எடுத்த கடனை கட்ட முடியாமல் லீசிங் கட்ட முடியாத நிலையும், பறிமுதலுக்கு கொடுக்க வேண்டிய சிக்கலையும் உலகம் முழுவதிலும் ஒரு வலை பின்னலாக ஏற்படுத்துவதற்கு அமெரிக்க நிர்வாகத்தினுடைய தவறான ஆட்சி காரணமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். டென்மார்க்கில் வேலை இழப்புகளும் பெரும் பிரச்சனைகளும் வருவதற்கு அமெரிக்க பொருளாதாரத்தை தங்கி இருக்கின்ற டென்மார்க்கினுடைய நிலையும் ஆபத்தானதாகவும் கவலை தருவதாகவும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இந்த கடனை எப்படி அடைக்கப் போகின்றார் என்பதற்கு அவரிடம் எந்த திட்டமும் கிடையாது. அவருடைய நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறுகின்ற பொழுது ஒரே ஒரு வழி இருக்கின்றது, நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலமாக இந்த கடனை அடைக்கலாம் என்று கூறுகின்றார். ஆனால் அவர் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை, நாட்டினுடைய கடன் சுமைதான் அதிகரித்திருக்கின்றது. இது மாத்திரம் அல்லாமல் அமெரிக்காவினுடைய மொத்த தேசிய உற்பத்திக்கு இணையாக அமெரிக்காவினுடைய கடன் இருப்பது மிகப்பெரிய வலியாக இருக்கின்றது. 100 ரூபாய் சம்பளம் எடுத்தான், 100 ரூபாய் கடன் இருந்த காரணத்தினால் சம்பளத்தை அப்படியே கடனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை
சூழ்நிலை வந்தால் எப்படி குடும்பத்தை நடத்துவது என்பது கேள்வி. அப்படியான ஒரு இடத்திற்கு நாட்டின் பொருளாதாரத்தை எந்த விதமான கணக்குகளும் இல்லாமல் ஆடம்பரமாகவும் போலி கௌரவமாகவும் உலகத்தில் நாங்களே பெரியவர்கள் என்றும் பேசியபடியே வந்திருக்கின்ற அமெரிக்கா இந்த சுமைகளில் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதற்காக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வருகின்ற 24 மணி நேரங்களில் முற்றாக முறிவடைந்து போய்விடும் என்பது அல்ல. அடுத்து வரும் 10-15 வருடங்களுக்கு உள்ளாக சரியான ஆளுமை உள்ளவர்கள் வந்து அமெரிக்காவை மாற்றியமைக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய பொருளாதார கட்டமைப்பின் அடிப்படை குறைபாடுகள் எல்லாம் முற்றாக சீர் செய்யப்படாவிட்டால் அமெரிக்கா பொருளாதார வங்குரோத்து முறிவு நிலையை அடைவதை தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி அமெரிக்காவை மாற்ற வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது ஏற்படுத்திய பழக்கத்தை மாற்றத்தான் முடியுமா? கடனில் வாழலாம் என்கின்ற நிலையும் கடனை நம்பியும் வட்டியை கட்டுவதன் மூலம் வாழலாம் என்று நினைக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்த அமெரிக்கா அந்த கலாச்சாரத்தில் இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கத்தான் முடியுமா? கடன், வட்டி, லீசிங் என்பது ஒரு போதை வஸ்து போல இருக்கின்றது. இந்த போதை வஸ்தில் மக்களை சிக்கப்பட வைத்த அமெரிக்கா அந்த போதையில் இருந்து அவர்களை மீட்கவே முடியாது என்பது முக்கிய விடயம். இப்பொழுது அமெரிக்காவிற்கு கடன் கொடுப்பதா? அவதானம் அவதானம் என்று கடன் கொடுப்பதை தவிர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கான கடன் என்றால் வட்டி வீதத்தை வங்கிகள் உயர்த்தி வைத்திருக்கின்றன. அந்த வட்டிக்கு கடனை வாங்கவே முடியாது, தலைதறிக்க ஓட வேண்டியதுதான். இது முக்கியமான விடயம். இரண்டாவதாக, வங்கிகளில் உயர்வடைந்திருக்கின்ற வட்டி காரணமாக ஒரு சாதாரண அமெரிக்கன் காரை வாங்க வேண்டும், திருமணமாகிவிட்டது வீடை வாங்க வேண்டும் என்று கடன் எடுக்க வங்கிக்கு வருவானாக இருந்தால் வங்கிகள் கடன் தருகின்றோம், ஆனால் வட்டி விண்ணை தொட்டு இருக்கின்றது, நீ விண்ணை தாண்டி வருவாயா என்றுதான் கேட்பார்கள். காதல் திருமணம் செய்தவர்கள் விண்ணை தாண்டி எங்கே வருவது? தலைதறிக்க ஓட வேண்டிய நிலையில் அமெரிக்காவினுடைய வட்டி இருக்கின்றது. இதனால் சாதாரண இளையோர் திருமண வாழ்க்கைக்குள் செல்லவும் வாழ்க்கையை பிரகாசமாக கொண்டு செல்லலாம் என்று கனவு காணவும் தாங்கள் உழைக்கின்ற பணத்திற்கு உள்ளே கடன் வட்டி போன்றவற்றை செலுத்தி சிறந்ததொரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையும் தொலைந்த கனவுகளாக போயிருக்கின்றது. இவற்றை மாற்ற முடியாத நிலையில் தான் பொருளாதார டி டே என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அப்படி ஒரு டி டேயும் கிடையாது, ஏ டேயும் கிடையாது. அமெரிக்க அதிபர் பொருளாதார வீழ்ச்சியை மறைப்பதற்கு இப்படி ஒரு பிரகடனத்தை முன்வைத்திருக்கின்றார் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி நேற்றிரவு வெளியிட்டிருக்கின்ற பதிவும் அதைத்தான் கூறுகின்றது. அமெரிக்கா பொருளாதாரத்தில் நிலை குலைந்த பின்னர் டி டே என்கின்ற பழைய போர் உலக மகா யுத்தத்தை வெற்றி பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இதுபோலத்தான் உலக மகா யுத்தத்தை எதற்காக நடத்தினீர்கள்? பொருளாதாரத்திலும் கணிதத்திலும் வரவு செலவிலும் படுதோல்வி அடைந்த பின்னர் நடத்திய 2 உலக போர்களும் பொருளாதார தோல்விகள் தானே. இந்த பொருளாதார தோல்விகளினால் உருவானது தானே டி டே. இந்த டி டே ஒரு அறுத பழைய கோட்பாடு. இது தோல்வி கோட்பாடு. 2வது உலக மகா யுத்தமும் 1வது உலக மகா யுத்தமும் யாரையுமே வெற்றி பெற வைக்கவில்லை. எல்லோருமே தோற்று போன போர்களாகவே அவை இருந்ததை போர்களின் முடிவில் உலகம் கண்டது. எனவே அப்படிப்பட்ட ஒரு டி டேயை இப்பொழுது எதற்கு கொண்டு வருகின்றீர்கள்? இது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கான டி டே என்ற பொருள்பட அவர் கூறியிருப்பதையும் இந்த கட்டுரையுடன் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த கட்டுரையை பார்ப்பதனால் நமக்கு என்னதான் பயன் என்றால், நம்முடைய வருமானம் என்ன, நாம் பட்டிருக்கும் கடன் என்ன, நாம் கட்டுகின்ற வட்டி என்ன, இவற்றை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். வருமானத்திற்கு சமனான கடனை பெற்று வட்டியை கட்ட முடியாமல் வாழ்க்கையை சந்திக்க முடியாமல் பலர் தற்கொலை செய்வதையும் எங்கும் நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் கணிதத்தில் ஏற்படுகின்ற தவறு, சரியான கணிதமாக வாழ்க்கையை பயன்படுத்த தெரியாத நிலை. பாடசாலையில் கணிதத்தை கற்றாலும் அது ஏதோ பாட புத்தகம் என்று நினைத்து அதை அந்த அளவில் மறந்து போடுகின்ற ஏகாந்த நிலை. கணிதம் என்பதை வாழ்க்கையில் பிரயோகித்து அந்த கணிதத்தையும் காலத்தையும் இரண்டையும் இணைத்து அன்றாட ஒவ்வொரு நகர்வுகளிலும் தங்களுடைய வாழ்க்கையை கட்டியமைக்க தவறுகின்ற பொழுது பாடசாலையில் படித்த கணிதமும் பாடசாலையில் படித்த பௌதிகமும் பயனற்ற ஒன்றாக போகின்ற ஒரு கல்வியை வைத்து இந்த பொருளாதாரத்தை வெற்றி கொள்ள முடியாது என்பதும், அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் கணிதம் நம்மோடு நடக்க வேண்டும். நாளை என்ன ஆகும் என்பது அரசியல் கருத்து அல்ல. அரசியல்வாதிகள் சட்டத்தை பிழையாக எழுதிய காரணத்தினால் உலக பொருளாதாரம் மந்த நிலையை அடைந்திருக்கின்றது. ஒவ்வொரு சட்டமும் தோல்வி அடைந்ததும் சட்ட கல்வி படித்து அதனால் வந்த விளைவுகளும் இதுதான் என்பதையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கான நியாயங்களை டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை ஒன்றில் இருந்து வழங்கி இருக்கின்றார்கள். டென்மார்க்கில் சட்டம் படித்தவர்கள் அதிகமாக அரசியலுக்கு வருவதில்லை என்றாலும் கூட டென்மார்க்கினுடைய கவலை அமெரிக்காவை பார்த்து பெரும் கவலையாக மாறி இருக்கின்றது. இது டென்மார்க், அமெரிக்கா, ஐரோப்பா, பிரான்சினுடைய கவலை மட்டும் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டிய விடயம், உண்மையில் அமெரிக்கா கடனில் இருக்கின்றது என்று மகிழ்ச்சி அடைகின்ற நாம் நமது முதுகை திருப்பி பார்க்க வேண்டும். நமக்கு எவ்வளவு கடன் இருக்கின்றது என்று. இது மிக முக்கியமான விடயமாகும். ஆகவே இந்த செய்தியும் இதற்குள் இருக்கின்ற நுட்பாந்திரமான விடயங்களும் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.